எக்ஸாம் முடிஞ்சதும் பார்க்குக்கு கூட்டு போனோம்னு சொல்லியிருந்தான். அதனால எக்ஸாம் முடிஞ்ச கையோடயே கூட்டு போயாச்சு. செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாரு. நம்ம கூட்டு மட்டும் போகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னேன் நீங்கள் என்னை கூட்டு போகலன்னு பேசியே சாவடிச்சிடும். அதனால கொஞ்ச நேரம் விளையாட விட்டு கூட்டு வந்தாச்சு. ஈவினிங்கில் ஸ்விம்மிங் கூட்டு போயிருந்தேன். நல்லாவே நீச்சல் வந்து படிச்சாச்சு எங்கள் ஆள். நான் வந்து இந்த வாட்டி கிளாஸ் போடலை, ஆல்ரெடி படித்தான்ல, எதுக்கு தண்டமாக காசு கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போடலை. 1 ஹவருக்கு 150 அப்படிங்கிற மாதிரி பே பண்ணி ரெகுலராக கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அவனாவே வந்து கற்றுக்கிட்டான். ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவனுக்கு. இப்போ இங்கே கூட சம்மர் கேம்ப் போட்டிருக்காங்க. 5500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 1 மந்தில் 4 டேஸ் வந்து கிளாஸ் கொடுக்குறாங்க. கிளாஸ் முடியிற டைமில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், அதனால இன்னொரு கிளாஸ் போடுங்க அப்படி சொல்லுவாங்க. இதே இன்சிடென்ட் எனக்கு சென்னையில் நடந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இதே தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் குழந்தைங்கள சேர்க்குறீங்கன்னா முதல்ல இதை பற்றி பேசிக்கோங்க, சரியா? அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் விடுவோம்ல, அந்த லிக்யூடில் கலரை மிக்ஸ் பண்ணி ஏதோ கண்டுபிடிக்கிறாராம்.